அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் பலாசாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே ஒரே இட்லி தோசை ஒரே மாதிரி போர் அடிக்குதா, டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம ஒரு தோசை ஆப்பம் சுட்டு சாப்பிட்லாம் வாங்க. இப்போ நான் தேங்காய் சட்னி கூட பலாசாப்பாடு செஞ்சுருக்கேன். நீங்கள் எனி சட்னி எனி குருமா இருந்தாலும் சைடிஷாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தேங்காயும் அதில் 2 துண்டு பாதாம் போட்டிருக்கேன். ஸோ டேஸ்ட்டுக்காக வேண்டி இப்போ வந்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கலருக்காக. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா நெய்யை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஏற்கனவே ஆப்பம் மாவை அரைச்சி புளிக்க வச்சு உப்பு சோடாப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன். அதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு சோடாப்பு போடலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆப்ப சோடாப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக பிரியாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கல்யாணம் செஞ்சு புது மாப்பிள்ளைக்கெல்லாம் இந்த பலாசாப்பம் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் சைடில். இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஈது ஸ்பெஷல் பிறநாள் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ நம்ம விருப்பப்படும் போது ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம், வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இப்படியே ஆப்பம் அடித்து ஊற்றிக்கலாம். அப்படி டேஸ்ட்டாக வெறும் வாயிலேயே சாப்பிட்ணுன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அல்லது சுவை உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜீனி சேர்த்து ஆப்பம் ஊற்றிக்கலாம். நல்லா அடித்து விட்டுட்டு இப்போ நான் கல்லில் சுட வச்சு நெய் தடவிட்டு ஆப்பம் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொஞ்சம் நெய் விட்டு சுட்டுக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நெய் தடவி விட்டுட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். சுற்றிலும் நெய் விட்டுட்டு நம்ம ஆப்பத்தை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க யாராவது நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்ஷால்லா பாருங்கள், நான் 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டேன். ஆப்பம் வந்து திருப்பி போடக்கூடாது, ஆனால் பலாசாப்பம் திருப்பி போட்டு நெய் விட்டு சுட்டு சாப்பிடும்போது செம்ம சுவையாக இருக்கும். பாருங்கள், டேஸ்ட்டான சுவையான பலாசாப்பம் வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம், அவ்வளோ வாசமனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.